வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். காவிரியில் கர்நாடகா தண்ணீர் தர மறுத்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது தமிழ்நாடு அரசு. கர்நாடகாவிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை நாடவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது கர்நாடக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா? எந்த அழுத்தத்தையும் தராது என்பதுதான் நமது அனுபவம். இன்னும் சொல்ல போனால் இது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம், அனைத்து கட்சி கூட்டமாங்கிறத எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். 1991 ஜூலை மாதம் ஜெயலலிதா இதே பிரச்சனை, 205 டிஎம்சி இடைக்கால ஏற்பாடு, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம். அது எப்படி நடந்ததுன்னா, எல்லா கட்சிகளுக்கும், அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்படாத கட்சிகள், இது போக காவிரி நீரை பெறுகிற விவசாயிகள் சங்கம், அது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, அவங்க தான் பயனாளிகள், அவங்க தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். அப்படியான ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுன்னா கொஞ்சம் அழுத்தம் வரும். இது மேக்சிமம் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். இன்னும் சொல்ல போனால் அதுல முதல்ல அறிவிக்கப்பட்டது துரைமுருகன் அவர்கள் தலைமையில் தான். அதுக்கு பிறகு முதலமைச்சரை தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. கர்நாடகா இதை விட பிரம்மாண்டமான கூட்டம், அவங்களோட அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில நடந்தது. அப்போ 2 கூட்டத்துல எந்த கூட்டத்துக்கு அழுத்தமாயிர போகுது? அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்வது இதுவரைக்குமே நமக்கு எந்த அழுத்தத்தையும் கர்நாடகத்துக்கு தர முடியலங்கிறது தான் இதுல ஒரு பரிதாபமான விஷயம். ஓகே, சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கும் நீங்க சொல்ற மாதிரி விவசாய பிரதிநிதிகள் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற கூட்டத்திற்குமான முக்கிய வேறுபாடாக என்ன நம்ம பார்க்கலாம்? இந்த 91 கூட்டத்துல கலந்து கொண்டவர்கள் நானும் வருவாங்க. மூத்த வேளாண்மை பட்டதாரியாக என்னை மாதிரி காவிரி தீரம், அதாவது ரங்கநாத ஐயா, அவர் தான் காவிரி விவசாயிகள் பிரச்சனைகள் நீண்ட நெடுங்காலமாக குரல் கொடுத்து விடுபவர். இது போக காவிரி எக்ஸ்பர்ட்ஸ், ரிவர் வாட்டர் ஷேரிங் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமா கலந்து பேசும்போது ஒரு சில நடவடிக்கைகளை நம்ம தெளிவா வகுக்க முடிஞ்சது. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரல 91 காலகட்டத்தில். அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட்டு வெறும் ஸ்கீம்ங்கிற வார்த்தையோட நிறுத்திட்டாங்க. ஸ்கீமுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதுக்கு பிறகான நமது ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும், பவரே இல்லாத ஒரு ஆணையம், நர்மதா ரிவர் வேலி ப்ராஜெக்ட் இதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான். ஆனா அணைகள் திறப்பது, கட்டுப்பாடு, நீர் அளவை மெயின்டைன் செய்வது, இது எல்லாமே அந்த ஆணையத்தோட பொறுப்புல இருக்கணும். அப்பதான் அவங்க திறந்து விட முடியும். மத்திய மாநில அரசுகள் பொறுப்புல இருந்தா அரசியல் ரீதியாகத்தான் அதை பார்க்கிறாங்க. கர்நாடகத்துல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரிதான். நம்மளால பங்களாதேஷோட நதிநீர் ஒப்பந்தம் செய்து கொண்டு பகிர முடியுது, பாகிஸ்தானோட நதிநீர் ஒப்பந்தம் செய்து கொண்டு பகிர முடியுது. ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்களுக்கு மத்தியில அந்த ஒருமித்த உணர்வு வரல. காரணம் லோக்கல் பாலிடிக்ஸ். அப்போ நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தினால் அதுல ஓரளவுக்கு பலன் இருக்கும். அது கூட பெரிய அழுத்தம் தரலங்கிறதா என்னோட கருத்து. அதாவது ஒரு வேளாண்மை பட்டதாரியாகவும் டெல்டாவை சேர்ந்தவன்கிற முறையிலும் என்னோட கருத்து அதுதான். இல்ல, நீங்க சொல்றது ஒரு பெர்செப்ஷனா பாக்குற போதே அனைத்து கட்சி கூட்டம், விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லோரும் இருக்கிற போது அது ஒரு பார்வை அடிப்படையிலேயே அந்த ஒற்றுமையை பிரதிபலிக்குது, பலத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு முறை தமிழ்நாடு அரசு அது அதிமுக அரசோ திமுக அரசோ அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுகிற போதெல்லாம் விவசாய சங்க பிரதிநிதிகள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான காரணமாக என்ன? நிர்வாக ரீதியாக வேற ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்கா? அரசுகளுக்கு, மாநில அரசுக்கு எந்த சிக்கல் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோமா, எல்லா கோப்புகளும் தலைமை செயலகத்துல இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடந்திருக்குங்க. அந்த கூட்டத்துல நான் பங்கேற்கலாம், ஆனா அந்த கூட்டம் நடந்தது எனக்கு தெரியும். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் மற்றும் காவிரி எக்ஸ்பர்ட் உழவர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டால்தான் பெர்செப்ஷன் வைஸ் அது பிரம்மாண்டமா தெரியும். அதாவது ஒரு சரியான அரசியல் தீர்வாக, அரசியல் ஏற்பாடாக அது தெரிய வரும். மற்றபடி அரசியல் ஏற்பாடாக தெரியாது. அதாவது உள்ளூர் கட்சி அந்த கட்சி ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்குது, இன்னொரு மாநிலத்தோட கட்சி அதை நிராகரிக்குது. இந்த அளவுல தான் அது நிக்குது. இரண்டாவது வாய்ப்பு, காங்கிரஸுடைய மத்திய தலைமைக்கு இதன் மூலமாக நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? திமுக, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி அப்படின்னு வருகிற போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு, இங்க திமுக இருக்கு. அதனால காங்கிரஸோட மத்திய தலைமைக்கு ஏதேனும் நெருக்கடி தர வாய்ப்பு இருக்கா அந்த அனைத்து கட்சி கூட்டம்? இன்றைக்கு கூட்டம் முடிந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் பேசும்போது இந்தியாங்கிற வார்த்தையை ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்தினாரு. அதை தாண்டி இந்தியா கூட்டணியின் தலைமைக்கு என்ன இது அழுத்தம் கொடுத்துட போறாங்க? இந்தியா கூட்டணிக்கு நாப்புல என்ன ஏதாவது ஒருங்கிணைப்பு குழு இருக்கா? கூட்டணிகளுக்கு ஒருங்கிணைப்பு குழுவே இல்லைங்கிறதா இந்தியன் பாலிடிக்ஸோட ஒரு பரிதாபமான நிலைமை. ஒருங்கிணைப்பு குழு இருந்தா கூட அதுல போய் முறையிடலாம், ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் கேட்கலாம். இப்போ பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு இதுல வழி பிறக்குதான்னா வழி பிறக்கல. ஆனா இதன் மூலமாக நமது மாநிலத்துல ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்தை டைவர்ட் பண்ணலாம். அதை தாண்டி என்ன யூஸ்?
நேற்றும் பேசணும், வந்த விருந்தினர்கிட்ட பேசணும். மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் வந்தார், அவர்கிட்டையும் நான் அந்த கேள்வியை முன் வச்சேன். அதிமுக பொறுப்பேற்ற போது பாஜக அங்கே மாநில அரசாக கர்நாடகாவில் இருந்தாங்க, பாஜக வந்து மத்திய அரசு பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ இதே அழுத்தம் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் போய் கர்நாடகாவில் பேசுங்க, நீங்கள் போய் டெல்லியில் பேசுங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு. இப்போ இந்த கூட்டணின்னு வருகிற போது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது தேர்தல் கூட்டணி தான். இந்த மாதிரியான இஷ்யூ பேஸ்டில் வந்து அவங்க விலகி தான் நிற்பாங்களா, அப்படி தான் அணுகுவாங்களா இதை? அப்படித்தாங்க அணுகுறாங்க. அதான் இதோட பரிதாபம். எனக்கு தெரிஞ்சுங்கன்னா பத்திரிகையாளர் உடனே இதே காவிரி வாட்டர் ப்ராப்ளம், அதாவது 80களில் எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் சிம்பிளி என்ன பண்ணாரு அப்படின்னா, நேரா ஒரு ரொம்ப நீர் தேவை, நேரா வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போய், அப்போ சீஃப் மினிஸ்டர் குண்டுராவ் அவர் வீட்டுக்கு போய் அவர் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளவு தண்ணி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு கையோட. எதுக்காக நான் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல நட்புறவு நமக்கு கை கொடுக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு 25,000 கண்ணடியே என்னமோ வந்துட்டு இருக்குங்க, நாளைக்கு 1,00,000 கண்ணடியே அது மாறத்தான் போகுது. கடைசியில நம்ம குளங்குட்டையில தேக்கிட்டு மேட்டூர் இணையில தேக்கின பிறகு எல்லாத்தையும் கடலுக்கு தான் திறந்து விட போறோம். ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து 1,00,000 கண்ணடி வந்தா கடலுக்கு தான் விடணும். என்ன காரணம்னா நம்மளோட நில அமைப்பு. இங்க பெரிய அளவுக்கான தடுப்பணைகள் டெல்டால பாசிபிள் இல்லை. இன்னொன்னு, லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்கு தான் முன்னுரிமை, கீழ்ப்பாசனத்துக்கு தான் முன்னுரிமைங்கிற அந்த உலகளாவிய கான்செப்டை வந்து யாரும் மதிக்கிறதே இல்லை. அது ஹெல்சிங்கி விதிகள்ங்க, உலகளாவிய கான்செப்ட், சர்வதேச நீர் கோட்பாடு. எங்கெல்லாம் லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் இருக்கோ, கீழ்ப்பாசனம் இருக்கோ, அங்கதான் முதல்ல தண்ணி திறக்கணும். நீங்க சாதாரண ஊர்ல கூட பார்க்கலாம், குளத்து பாசனத்துல நம்ம முதல்ல யாருக்கு தண்ணி திறப்போம்? கடைசியில இருக்கிற விவசாயிக்கு தான் தண்ணி திறப்போம். காரணம் அந்த நில சரிவு அங்கதான் போய் சேரும். அப்படியான ஒரு விதியை கூட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள், பெரும்பாலும் கர்நாடகா மட்டும் இல்ல, அதனால இதே ப்ராப்ளம் இருக்குங்க. கிருஷ்ணா ரிவர் வாட்டர் ஷேரிங்ல ப்ராப்ளம் இருக்கு. பெரும்பாலும் இவர்கள் மதிப்பதே இல்லை. உள்ளூர் பிரச்சனைகளுக்கு, அரசியலுக்கு முக்கியத்துவம் தராங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கான தீர்வு. தீர்வுமே அவங்க தெளிவாவே கொடுக்கலங்கிறதா வருத்தம். மூன்றாவது கேள்வி, அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருப்பதன் மூலமாக தமிழக எதிர்க்கட்சிகள் வந்து அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனம் குறையுமா? இந்த முன்னெடுப்பு மூலமாக விமர்சனத்தை திசை திருப்புவதற்கு இது உதவும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது யோசிச்சு பாருங்க. நாங்க செஞ்சுட்டோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டோம், உங்க கருத்தையும் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு மட்டும் பயன்படுமா அது? அதை தாண்டிய பயனே இல்லையே. பல்வேறு லோக்கல் ப்ராப்ளத்துல இருந்து திசை திருப்புவதற்கு அனைத்து கட்சி கூட்டம், காவிரி பிரச்சனை. இன்னும் சொல்ல போனாலுங்க, ஜூன் மாசம் நமக்கு தண்ணி திறக்க வேண்டிய நாள், அக்ரிகல்ச்சர் இயர் வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து தண்ணி திறந்தாலும் குறுவை சாகுபடி பண்ண முடியாது. தண்ணி திறந்து கடப்பட வரைக்கும் தண்ணி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். இப்போ எங்க பகுதிகளில் தண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். குறுவையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. குறுவை நீங்க போட்டீங்க அப்படின்னா அது மழையில அடி வாங்கும், அறுவடையப்ப ரொம்ப பெரிய அளவுக்கு அடி வாங்கும். ஸோ தண்ணி திறந்தாலும் அந்த தண்ணி ஓடி வர்றத பார்க்கலாம், குளிக்கலாம், குடிக்கலாம். இதை தாண்டி அதுல வந்து விவசாயம் பண்ண முடியாது. அப்போ குறைந்தபட்சம் இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தண்ணி வந்தாலும் மேட்டூர் டேம்ல தேக்கிட்டு குறுவை சீசன் முடிகிற தருவாயில தண்ணி திறந்து, அதாவது மழை காலம் வரும்போது நாத்து வந்து கொஞ்சம் பச்சை வாங்கியிருக்கணும், அந்த லெவலுக்கு தண்ணி திறந்து விடுறதுதான் புச்சால்தனம். ஏன்னா அடுத்த சம்பாவை நம்ம காப்பாத்திக்கலாம், அடுத்த பயிர்களை நம்ம காப்பாத்திக்கலாம். எங்க போர்வெல் இருக்கோ அங்க வந்து ரீசார்ஜ் ஆகும். அதாவது நம்ம குளங்குட்டையை கொண்டு போய் சேர்ப்போம் காவிரி தண்ணியை, அங்க வந்து ரீசார்ஜ் ஆகும், நிலத்தடி நீர் உயரும். ஃபர்ஸ்ட் நம்ம குளங்குட்டைக்கு நிரப்பிடுறோம் இல்லையா. இப்ப எங்க பகுதியில் இருக்கிற பல குளங்கள் வந்து காவிரி நீர் பெரும்பவை தான், எல்லாமே பெரிய பெரிய குளங்கள். அங்க நிரப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகும். போர்ல வந்து தண்ணி கூடும். இன்னைக்கு 120 அடிக்கெல்லாம் போயாச்சு போர் தண்ணி. ஒரு 40 அடி 50 அடியில இருந்தா கரண்ட் கன்சம்ஷன் குறையுங்க. அதுல நமக்கு எவ்வளவு வகையில அதுல அனுகூலம் இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லா வாய்க்காலையும் தண்ணி ஓடிச்சு அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேன் போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மின்சார கட்டணமும் குறையுன்றீங்க. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல அதெல்லாமே இயற்கையே நமக்கு அளித்திருக்கிற கொடை. அதை நம்ம பயன்படுத்துறோமா? நான் திருச்சி தஞ்சாவூர்ல முதல் விவசாய ஆபீசருங்க, 1970. அன்றையில இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. என்ன தீர்வை நம்ம கண்டுட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. அப்பப்போ வந்து சர்வ கட்சி கூட்டம் போடுவோம். அப்புறம் வேணா ஒரு பந்த், அது கூட சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது பந்த்ன்னு சொல்லிருச்சு. ஸோ மேக்சிமம் மனித சங்கிலி தான் அதுல பாசிபிள்னு ஆயிடுச்சு. கர்நாடகா அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை என்பது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய. நீங்க சொல்ற காலகட்டம் வந்து காவிரி நீர் மேலாண்மை வாரியம், காவிரி நடுவர் ஒரு இறுதியாக ஒரு முடிவுக்கு வராத ஒரு காலகட்டமாக இப்ப இந்த வாய்ப்பு நான்கோடே பொருத்தி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் அமைச்சாச்சு, இந்த மாதிரி ஒரு ஆணையம் அமைச்சாச்சு. அப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து கடுமை காட்ட வாய்ப்பு இருக்கா? தண்ணீர் திறந்து விடாத கர்நாடகா மீது தமிழ்நாட்டில் இங்கே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இவங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு அழுத்தம் கூட வாய்ப்பு இருக்கா? கடுமை காட்டுறதுக்கு அவங்க கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு?
எந்த அதிகாரமும் இல்லையே. அதனாலதான் நான் அந்த நர்மதா ரிவர் வேலி ப்ராஜெக்டை சுட்டி காட்டினேன். அதாவது இப்படியான ஒரு ஆணையம் பெரும்பாலும் வந்து மாநிலங்களுக்கு இடையே இப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது ஆணையத்தின் பொறுப்பில் எல்லாம் இருக்கணும். இப்போ காவிரி வாட்டர் நமக்கு மட்டும் இல்லைங்க, பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு நீங்க காரைக்கால் பகுதிக்கு வந்து பாருங்க, அங்கேயும் இதே ப்ராப்ளம் தான். அது சின்ன மாநிலம், அதோட குரல் வந்து பெரிய அளவுக்கு எடுபடாம இருக்கு. நீங்க அதே மாதிரி வந்து டெல்டாங்கிறது கிட்டத்தட்ட நீங்க சிதம்பரம் வரைக்கும் எடுத்து பார்க்கணும். எல்லாருமே டெல்டானா நமக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் மனசுல தோணுது. இப்ப வீராணம் ஏரி வந்து நிரம்பி இருக்குங்க. என்ன காரணம்? காவிரி தண்ணி வந்தா நிரம்பிச்சு இல்ல, எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டவதமாக வந்து நமக்கு நல்லா மழை பெய்யுது. ஆமா, வீராணம் தண்ணி தான் இன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டு இருக்கு தண்ணி. அப்போ காவிரியில தண்ணீர் என்பது 2 மாநிலங்களுக்கு உரிமைதான். கர்நாடகத்துக்கு உரிமைதான், நமக்கும் உரிமைதான். நீர் பங்கீடு எந்த இடத்துல அமல்படுத்த வேண்டும்? பஞ்ச காலத்துல பஞ்ச பகிர்வு, டிஸ்ட்ரஸ் ஷேரிங். அதுக்கான ஃபார்முலா வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததா? இல்ல. மொத்தத்துல வந்து இவ்வளவு தண்ணி அவைலபிள், இதுல உங்களுக்கு நிலத்தடி தண்ணீர் இவ்வளவு, நீங்க இவ்வளவு பிரிச்சுக்கிடணும். இதுதான் பிராட் இண்டிகேஷன். ஸ்கீம்ங்கிற வார்த்தையை போட்டுட்டு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. வறட்சி சமயத்துல எவ்வளவு நீர் பங்கீடுங்கிறதும் உச்சநீதிமன்ற உத்தரவுல இருக்க தானே செய்யுது. இல்ல, வறட்சி சமயத்துல நீர் பங்கீடு என்றால் அந்த நீர் பங்கீடு தர மறுத்தால் என்னங்கறத அவங்க சொல்லவே இல்லைல்ல. இயல்பாக நமக்கு என்ன பிரச்சனை வருது? ஒரு கர்நாடக மாநில அரசுக்கு நம்மால் வந்து வேறு வகையான அழுத்தம் தர முடியாது. கர்நாடக மாநில அரசு உடனடியாக நீங்க மேகதாதுக்கு வந்து ஒத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. இப்படியான ஒரு பதில்கள் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். திரு சிவகுமார் அவர்கள் வரும்போதே இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வரும்னு தான் நாங்க கணிச்சோம். காவிரி தீரத்துல இருக்கிற எல்லாருமே விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லாரும் கணிச்சது இதுதான். காரணம் அவரோட ஏரியா ஓல்ட் மைசூர் ஸ்டேட்ல இருந்து இந்த அவரோட பிரச்சனை, அவர் காவிரி பிரச்சனையோட வளர்றாரு. அவரோட அரசியலே இதுல இருக்கு. அப்போ இயல்பாக கர்நாடக மாநில அரசுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் கொடுத்து, நெகட்டிவ் பிரஷர் கொடுத்து அவரால் செய்ய முடியும். அப்ப சிவகுமாரை வந்து செய்ய வைக்க வேண்டியது யாரு? காங்கிரஸ் மேலிடம். அப்படி வேணா இதை பார்க்கலாம். அப்படின்னா காங்கிரஸ் மேலிடத்துக்கு நம்ம அழுத்தம் தர முடியுமானா அப்படி அழுத்தம் தரதாக தெரியல. இப்ப காங்கிரஸ் மேலிடம் தலையிட வாய்ப்பு இல்ல, காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கடுமை காட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னா இறுதி கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் தலையிடுமா? அதுதான் ஒரே வழியா? ஏன்னா இங்க அனைத்து கட்சி கூட்டத்திலையும் முதலமைச்சர் அதை சுட்டி காட்டியிருக்கிறார், சட்ட ரீதியான போராட்டம்னு. நீதிமன்றம் எங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி முழு அதிகாரமும் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு இருக்கிற மாதிரி ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்லை, உச்சநீதிமன்றம் தான் இதுல இறுதி தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கா? மீண்டும் நம்ம உச்சநீதிமன்றம் போவோம், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை, கண்டிப்பாக போவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து காவிரி ஆணையம் வந்து வேற வழியும் இல்லை. காவிரி ஆணையம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு கியூசெக் வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்க, கர்நாடகம் செய்ய மறுக்குது, அதனால ஒரு டைரக்ஷன் வேணும்னு நம்ம அதுல பிரேயர் பண்ணுவோம். அதுல கரெக்ட் தான். ஆனா அந்த பிரேயரை தாண்டி கர்நாடகம் இன்றைக்கு என்ன, நாளைக்கு அந்த கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைங்க இப்ப நாங்க வந்து 23,000 கண்ணாடி ரிலீஸ் பண்றோம், 25,000 கண்ணாடி ரிலீஸ் பண்றோம். இப்போ வந்து அந்த பழைய தேவை, அதாவது 10,000 12,000ன்னு காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த அந்த இதெல்லாம் தாண்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ டெபிசிட் இருக்குல்ல, ஏற்கனவே பல மாதங்களாக தராதது, அதுல தானே மேட்டூர் டேம் இவ்வளவு சரிஞ்சு போய் கிடக்குது தண்ணி. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 60-70 அடி மேட்டூர் டேம் தண்ணியில ஸ்டார்ட் ஆயிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது இதற்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டிய தண்ணீரின் அளவை கணக்கு காட்டாம இப்ப திறந்து விடும் தண்ணீரின் அளவை மட்டும் கணக்கு காமிப்பாங்க. அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம 60 அடி 70 அடியில ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்மாய்கள் வழியாக தண்ணி பாஞ்சு வர்றதுக்கும் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கிடைக்கணும்ல, அதுக்கு வசதியா இருக்கும். இப்ப அது இல்ல. 30 அடி 35 அடி வரைக்கும் மேட்டூர் டேம்ல வந்து கிட்டத்தட்ட சகதி தான். நம்ம ஒரு தப்பு பண்றோம், மேட்டூர் டேம் வந்து எப்பமாவது ப்ராப்பரா தூர்வாரி இருக்கோமா? அது அடுத்த கட்ட பிரச்சனை. அப்ப தண்ணி இல்லாத காலகட்டம், ஒரு பஞ்சம், அந்த நேரத்துல வந்து அந்த ப்ராப்பரா நம்ம வந்து தூர்வாரிடலாம். கடமட தூர்வாறுதலே வந்து போன வருஷம் செஞ்சதுதாங்க. இந்த வருஷம் கடமட தூர்வாறுதல் இல்ல, சரியான முறையில் நடைபெறல. தண்ணியே தூர்வாறுதல், நீர் மேலாண்மை போன்றவையெல்லாம் மாநிலத்துடைய நிர்வாக ரீதியிலான இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஆனா காவிரி நீரை பெறுவதுங்கிறது உரிமை சார்ந்ததாக இருக்கு. இல்ல, உரிமை சார்ந்தது ஒன்று, அதே நேரத்துல நம்மளோட சில கடமைகளும் இருக்கு. நல்லா மழை பெஞ்சிருச்சுங்க, தண்ணி பாஞ்சு வரணும், நம்மளால வந்து நம்மளோட குளங்கள்ல எல்லாம் நிரப்ப முடியும் அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து வரத்து வாய்க்காலும் போக்கு வாய்க்காலும் சரியா இருக்கணும். சரியா இல்லைன்னா அந்த தண்ணி பாஞ்சு வர போறதே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி பூம்புகார்கிட்ட அது கடல்ல போய் கலக்கிற மாதிரி அந்த
கடை அணை ஒண்ணு இருக்கு. அந்த கடை அணையில நம்ம அதை கொண்டு போய் சேர்த்து தண்ணியை திறந்து விட்டுருவோம். பிராக்டிகலா இந்த டோட்டல் ப்ராப்ளமே வந்துங்க நம்மகிட்ட ஒரு கிளியர் கட் ஸ்கீம் இல்ல. ஸ்கீம் கொடுக்க தவறியதும் உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பு தான். உரிமையை பெறுவதற்கு சட்ட ரீதியான போராட்டம் எவ்வளவு அவசியமோ நீர் மேலாண்மையில கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றதுல இருந்து? கண்டிப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால் வந்து மூத்த வேளாண்மை பட்டதாரியாகவும் நான் வந்து அதைத்தான் முன்னுரிமை கொடுக்குறேன். பொருத்தமான விஷயத்துக்கு தான் முன்னுரிமை. ஆமா, நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.